வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2024ல வெளியான ஆரகன் ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த படம் ஆகா தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு தனி பால் அடைஞ்ச வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாட்டியை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. சங்கிலிலாம் கட்டி தான் அந்த பாட்டியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாட்டியுமே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இப்ப லாக் பண்ணி வச்சிருக்க நபர் இருக்கான்ல, இவங்களுக்கு சாப்பாடை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பாட்டியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு பழங்காலத்து கதையை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ராஜ்யத்தோட மன்னர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க. அந்த மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப சிறந்து விளங்குவான், சண்டைலாம் பயங்கரமா பண்ணுவான். ஆனா 2வது பையன் இருக்கான் பாத்தீங்களா, எப்ப பாரு அந்த புறத்துல பொண்ணுங்க கூட தான் ஒன்னா இருப்பான். சண்டைலாம் சுத்தமா அவனுக்கு போடவே தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இங்க போர் தொடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த நாட்டு மன்னரும் அவரோட மூத்த பையனும் நல்லா சண்டை போடுவாங்கல்ல, அதனால வரப்போற தைரியமா இவங்க ஃபேஸ் பண்றாங்க. எதிரிங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எதிரிங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அப்பா பையனை 2 பேரோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆனா சின்ன பையன் போருக்கே வந்திருக்க மாட்டான். எல்லாருமே சாவறத பார்த்து பயந்து இவன் காட்டு பகுதியை நோக்கி ஓடுறான். காயப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறான். அந்த வழியா வந்த முனிவர் இருக்கார்ல, இவனுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. இவன் முனிவருக்கு கீழே இருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். முனிவர் அவருக்கு தெரிஞ்ச கலை எல்லாத்தையும் இவனுக்கு சொல்லித்தராரு. இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாம்பு அந்த முனிவரை கொத்துறதுக்காக வருது. இத பாக்குற இவன் இருக்கான்ல, சட்டுன்னு பக்கத்துல வந்து அந்த பாம்பை தடுக்கிறான். அந்த பாம்பு இவன் மேல கொத்திருது. இவனை இந்த இடத்துல இறந்து போயிடுறான். இத பாக்குற முனிவர் ஷாக் ஆயிடுறாரு. நமக்காக தான் உயிரை விட்டுருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு விதமான மூலிகை இருக்கு. அது மூலியமா திரும்பி இவனுக்கு உயிரை தராரு. என்ன காப்பாத்துறதுக்காக உன்னோட உயிரையே விட துணிஞ்சிருக்க, உனக்கு எது வேணாலும் கேளு, நான் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே இவர்கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறான். என்ன வரம்ன்றது நமக்கு காட்டல. இங்கதான் ஆரகன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ மத்த பொண்ணுங்களை சைட் அடிக்கிறாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இதனால தான் இவர் கூட லைட்டா சண்டைலாம் போடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மன்னிச்சிடுறாங்க. ஹீரோயின் பேரு நிலா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நர்சிங் சம்பந்தப்பட்ட வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பேரு சரவணன். இவரை பொறுத்த வரைக்கும் ரெப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா என்ன கொண்டு போய் விடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறாரு. ஒரு முத்தம் மட்டும் தானு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவங்க நடக்கிறாங்க. அதான் இன்னும் உள்ள போறதுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குல்ல, தந்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் கோபமா இருக்கிறதுனால சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே பைக் ஆரன் அடிச்சிடுறாங்க. வேற யாரோ தான் ஆரன் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இவர் பயந்துடுறாரு. நான் தான் பண்ணன்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வித்தியாசமா ஒரு பழக்கம் இருக்கு. செவத்துல இருந்து கொஞ்சம் தூசி எடுத்துப்பாரு. அதை கையில தேய்ச்சா நர நரன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் எல்லாம் காது கிட்ட வச்சு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயினை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. எப்ப பாரு இந்த மாதிரி தான் பண்ணுவியா, என்னடா பழக்கம் இது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப பக்கத்துல ஒரு பாட்டி புலம்பிட்டு இருக்க சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. எதையோ நினைச்சு அந்த பாட்டி கஷ்டப்படுறாங்க போல. இப்ப ஹீரோவும் காசு தரலாம் நினைக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து அவங்களுக்கு காசு தரலாம் நினைக்கிறாரு. ஆனா அவங்க கையில இருக்க கட்டியை வச்சு ஹீரோவையும் பக்கத்துல இருக்க ஹீரோயினையும் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பதான் வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன், அங்க இருந்து தான் இங்க வந்துட்டாங்க போல, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவர் சொல்றாரு. சரி பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த பாட்டி அவர் கூட்டு போகும்போது அந்த பாட்டி கிட்ட இருந்து ஒரு கார்டு மட்டும் விழுது. ஈரின் அந்த கார்டை கவனிக்கிறாங்க. என்ன கார்டுன்ற மாதிரி எடுத்து பாக்குறாங்க. ஒரு வயசு பொண்ணோட கார்டா தான் இருக்கும். இந்த பாட்டியோட பேத்தியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பேத்தியை இழந்ததுனால கூட இவங்க இப்படி மாறி இருக்கலாம். நம்ம பேத்தியை பார்த்தா இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் கார்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹில் ஸ்டேஷன்ல ஒரு பாட்டி நமக்கு காமிச்சாங்கல்ல, வேலைக்கு இவங்களுக்கு சோறு கரெக்டா வந்துரும் போல. ஆனா இவங்க சோறை சாப்பிடவே மாட்டாங்க. இவங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க மாதிரியும் நமக்கு தெரியுது. இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சில பொண்ணுங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோயின் கோவப்படுறாங்க. என்னை விடு, நான் கிளம்புறேன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இவருமே சாரின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்துறாரு. ஈரன் நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, அனாதையா தான் இருப்பாங்க. அதனால இவருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு 6 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், இன்னும் 4 லட்சம் ரூபாய் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்துறேன், அதுக்கப்புறம் நானே சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன், நம்ம சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரனுக்கும் இது சரியா படுது. சரி ஓகேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஈரனும் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல, அது மூலியமா கொஞ்சம் காசை இவங்க சேர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நைட்டு நிறைய இவங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்கள உரசின மாதிரி ஒரு பைக்கு போது இவங்களுமே செம்மையா பயந்துடுறாங்க. அந்த பைக்ல இருக்க பசங்க இருக்காங்கல்ல, இவங்க நகையை தூக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க போல. இப்ப திரும்பி இவங்களை நோக்கி வராங்க. சட்டுன்னு இவங்க செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க கத்தவும் பயப்படுறாங்க. அதனால அந்த பசங்க இருக்காங்கல்ல, செயினை பறிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க உடனே ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாங்க. அவனுங்க தான் செயினை பறிக்க வராங்கன்னு தெரியுதுல, நல்லா கத்த வேண்டியது தானே, அதுலயே அவனுங்க பயந்து ஓடி இருப்பாங்க, ஏன் கத்தல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த நிமிஷத்துல எனக்கு எதுவுமே தோணலடா, அதனாலதான் எதுவுமே பண்ணாம இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் கிட்ட போனா நீ எதுக்குமா அந்த நேரத்துல அந்த வழியா போனன்ற மாதிரி நம்மளதான் பிளேம் பண்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நகையெல்லாம் கண்டுபிடிச்சு தர மாட்டாங்க, அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே போலான்ற மாதிரி திரும்பி சொல்லிட்டாரு. இவங்க வேணான்னு சொல்றாங்கல்ல, அதனால இவருமே விட்டுறாரு. இப்ப தண்ணிக்கு பக்கத்துல இருக்க பாறையில ஒரு பையன் உட்காந்து இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் பேரு செந்தில் போல. இவன் சோகமா இந்த இடத்துல உட்காந்து இருக்கான். இப்ப ஈரன் யாரையோ பாக்குறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு செந்தில் தான் வந்திருக்காரு. வந்த செந்தில் இருக்காருல, நீங்க தானான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப செந்தில இவங்களுக்கு எதிர வந்து உட்கார்றாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் வயசானவங்கள வீட்டுக்கு போய் எல்லாம் பாப்பாங்க போல, அந்த மாதிரி தான் இவருக்கு ஒரு ஆள் தேவை. அதனால தான் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏஜென்சில உங்களை பத்தி ரொம்ப சொன்னாங்க, அதனால தான் உங்களை பிக்ஸ் பண்ணலாம்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி 70,000 ரூபாய் சம்பளமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு காசுலாம் முக்கியமே இல்லைங்க, நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், என் அம்மாவை யாராவது பத்திரமா பாத்துக்கணும், அதனால தான் உங்களை நான் சூஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலையே படாதீங்க, என் அம்மாவை பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. இது போதுங்க, எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டா கொஞ்சம் தரேன், நீங்க சீக்கிரமா வேலைக்கு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்படி வேலை கிடைச்சிருக்குல்ல, இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது மாசத்துக்கு 70,000 ரூபாய் சம்பளமா, அவ்வளவு சம்பளம் எதுக்காக தராங்க, இதுல ஏதோ தப்பா இருக்கு, நீ ஒன்னும் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போக வேணான்ற மாதிரி சொல்றாரு. இவரை விட்டு ரொம்ப லாங்குக்கு வேற போறாங்கல்ல, அதனால தான் இவர் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, 6 மாசம் தான் இந்த வேலையை நான் பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் வந்துருவேன், 6 மாசத்துல எனக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைச்சிரும், நம்ம சீக்கிரமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நான் அதுக்காக தான் இதை பண்ண போறேன், அவங்களுக்குலாம் இந்த காசு ஒரு அமௌண்டே கிடையாது, அதனால தான் இவ்வளவு தராங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. நான் சொல்றேன்ல வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் நான் போனோன்ற மாதிரி சொல்றாங்க. இது சார்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் லைட்டா இந்த இடத்துல ஆர்குமெண்ட்லாம் வருது. ஆர்குமெண்ட்ல ஹீரோ இருக்காருல, கோவப்பட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப அந்த பேப்பர் எடுத்துட்டு ஹாஸ்டலுக்குள்ள போலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோ இருக்காருல, வண்டியை திருப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நான் தெரியாம கோவப்பட்டு பேசிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கிறாரு. முதல்ல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவருமே கொஞ்சம் கொஞ்சம் சமாதானப்படுத்திடுறாரு. சரி நீ எப்படியும் ஹாஸ்டல்ல காலி பண்ண போறல, அடுத்த 1 வாரம் மட்டும் என் கூட இரு, ஏன்னா 6 மாசம் நான் உன்னை மிஸ் பண்ணுவேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி 1 வாரம் தானே நான் இருக்கன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஹாஸ்டல்ல இருந்தாங்க, இப்ப ஹாஸ்டல்ல காலி பண்ண போறாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. என்னோட துணிமணியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இவங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஈரோட வீட்டுல தான் இவங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரோ வீட்டை ரொம்ப கிளீனா வச்சிருக்காரு, ரொம்ப கிளீனா வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம இருக்கிற இடம் கிளீனா இருந்ததுன்னா நம்ம தாட்ஸும் கிளீனா இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு வீடியோவை பாக்குறாங்க. அந்த வீடியோல பேப்பரை ஒருத்தர் காசு மாதிரி யூஸ் பண்றாரு. எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இதை ஈரனால நம்பவே முடியல. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேப்பரை மட்டும் காசா யூஸ் பண்ண முடிஞ்சது, நான் நிறைய நகை வாங்கிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, சும்மா ஸ்கிரிப்டுக்காக இப்படி பண்றாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது எதிர இருக்கவங்கள அதை காசா நம்ப வைக்கணும், சாமர்த்தியமா சில ட்ரிக்கை யூஸ் பண்ணா நம்ப வச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. பேப்பரை காசு மாதிரி தெரிய வைக்கிறது இல்ல, ஒருத்தரையே வேற ஒருத்தர் மாதிரி தெரிய வைக்கலாம், அந்த மாதிரி கூட சில ட்ரிக் எல்லாம் இருக்கு, நீ தேடி பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இவங்க அதெல்லாம் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பண்ண முடியாது, வீக்கானவங்க கிட்ட இந்த விஷயத்த பண்ணலாம். சிங்க வேட்டையாடுறத பாத்திருக்கியா, நிறைய மாடுங்க இருக்கும், ஆனா சில மாடை மட்டும் தான் அது குறி வச்சு வேட்டையாடும், ஏன்னா அந்த மாடு தான் வீக்குன்றதை அது கண்டுபிடிச்சிரும், அதுக்கேத்த மாதிரி வேட்டையாடும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவங்க 1 வாரம் சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருது. இன்னும் 2 நாள்ல இவங்க கிளம்பணும், எப்படி கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
ஹீரோ இருக்கார்ல ஒரு மூலிகையை பறிக்கிறதுக்காக காட்டுப்பகுதிக்கு வந்துடுறாரு. இப்ப அங்க இருந்து ஒரு மூலிகையை பறிச்சிடுறாரு. இவருக்கு மூலிகை வைத்தியம்லாம் தெரியும் போல. இப்போ ஒரு கஷாயத்தை கலந்து அவங்களுக்கு தராரு. அதை சாப்பிட்டோன்னே அவங்க சீக்கிரமா பெட்டர் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க கிளம்புறதுக்கு தயாரா வர்றாங்க. இவர் பஸ் ஏத்தி விடலாம் அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு வந்துடுறாரு. நீ கண்டிப்பா போணுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேக்குறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, டே என்னோட மனசை மாத்திராத, இன்னும் 6 மாசத்துல நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவா இவங்களை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே அந்த ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்களுமே அங்க எங்க போனன்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. தன்னந்தனியா ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுல தான் நம்ம இருக்க போறோம்னு இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவங்களோட முகம் லைட்டா மாறிடுது. இப்ப இவங்களுமே வீட்டுக்குள்ள வராங்க. இந்த வீட்டுக்குள்ள வளர்மதின்னு ஒரு லேடி இருக்காங்க. ஒரு 50 வயசு இருக்கும் போல. அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. என்னை பத்தி உங்க பையன் சொன்னாராமா, என்னோட பேரு நிலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன்னை பத்தி நிறைய என்னோட பையன் சொன்னா அப்படின்ற மாதிரி வளர்மதியும் சொல்றாங்க. சரி படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் போறேன்ற மாதிரி இவங்க லைட் ஆஃப் பண்றதுக்காக வராங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாதமா, லைட் ஆன்லயே இருக்கட்டும்ன்ற மாதிரி வளர்மதி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோயினும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்றாங்க. ஆனா டவர் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இவங்களுமே வாய்ஸ் நோட்டை மட்டும் அவருக்கு போட்டு விட்டுறாங்க. சரி டவர் வெளியாவது கிடைக்குமான்றதுக்காக வெளியே வராங்க. சில பகுதியில மட்டும் இவங்களுக்கு டவர் கிடைக்குது. அது மூலியமா அந்த வாய்ஸ் நோட்லாம் சென்ட் ஆயிருது. ஹீரோயின் ஹாஸ்டல்ல தூங்கி எந்திரிச்சோனே மயில் இறக்க தான் பாப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வியர்டான போட்டோவை பாக்குறாங்க. சுத்தி வியர்டான போட்டோ தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. அந்த மயில் இறக்க மட்டும் இந்த அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீட்டுல ஒரு கண்ணாடி கூட இல்ல. மேக்கப்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி தான் இவங்க கிட்ட இருக்கு. அதுலதான் முகத்தெல்லாம் பாத்துக்கிறாங்க. அப்படியே 2 வாரம் ஓடுது. இங்க ஏமா கண்ணாடியே இல்லன்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க. வீட்டுல கண்ணாடி வச்சுக்கிறது கெட்ட பழக்கமா, என் வீட்டுல எல்லாம் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி விடுங்கன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. போக போக அந்த அம்மா கிட்ட இவங்க ரொம்ப அட்டாச்லாம் ஆயிடுறாங்க. இப்படி தனியா எப்படிமா உங்களால இருக்க முடியுது, என்னால 1 மாசம் கூட இந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப செந்தில நமக்கு காட்டுறாங்க. இவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதா சொன்னாரு. ஆனா ஒரு இடத்துல சோகமா உட்காந்துருக்காரு. நாட்கள் ஓட ஓட நிலாக்கு ரொம்ப போர் அடிக்குது. நிலா இருக்காங்கல்ல, தனியா உட்காந்து கேரம் போர்ட் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அம்மா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அந்த அம்மாக்கு நெஞ்சொலி தான் வந்திருக்கு போல. மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் வேணாமா, அந்த மாத்திரை எடுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மாத்திரையை இவங்களும் எடுத்து தந்துடுறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நிம்மதி ஆகுறாங்க. ஹீரோயின் அடிக்கடி யாருக்கோ வாய்ஸ் நோட்லாம் அனுப்புறாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வளர்மதி நோட் பண்ணிருப்பாங்க. யாருமா அந்த பையன் வெக்கப்பட்டுக்கிட்டே வாய்ஸ் நோட்லாம் அனுப்புற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா, என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், பேரு சரவணன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி எப்படி லவ் ஆச்சுன்ற மாதிரிலாம் வளர்மதி கேக்குறாங்க. இவங்களுமே அந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ ரெகுலரா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இத ஃப்ரெண்டுமே கவனிக்கிறாங்க. அவன் ஃபாலோ பண்றது தான் தெரியுதுல, ஏன் கண்டுக்காத மாதிரியே போறன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அவனா வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் ஹீரோ இருக்காருல, சட்டுன்னு எதிர வந்துடுறாரு. இப்ப பூவெல்லாம் தந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்களுமே லவ்வை ஏத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த வளர்மதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 4 மாசம் நீ என்ன பாத்துக்கிட்டா போதுமா, அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க வந்துருவாங்க, நீ கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வளர்மதி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் வளர்மதி தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு முழிக்கிறாங்க. கொஞ்சம் வியடா முடியெல்லாம் தொங்க போட்டுறாங்க. நாய் நடந்து போகும்ல, அந்த மாதிரி இவங்க வித்தியாசமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் படுத்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து ஹீரோயினை மடியில படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் முடியை இழுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது. இப்ப நிமிந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னமா பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவங்க முடியை கடிச்சிட்டு இருக்காங்க. விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்து கெட்ட கனவா இருக்கும். சட்டுன்னு ஹீரோயினும் கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. அந்த லேடி சாதாரணமா தான் படுத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஹீரோயினுக்கு வாட்டி இந்த கனவு வரல, அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கு போல. இந்த இடத்துல அடிக்கடி கெட்ட கனவு வருது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் சொல்றேன், திரும்பி வந்துருன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இன்னும் 4 மாசம் தான்டா, நான் எப்படியாவது காசோட வந்துடுறேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து டேபிள்ல போனை வச்சிடுறாங்க. மத்த வேலையெல்லாம் பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த டேபிள் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது போல. அந்த போனு கீழே விழுந்துருது. போனு கீழே விழுந்த சவுண்ட் கேட்டு இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. போனு டேமேஜ் ஆயிருது. இதுக்கப்புறம் பேச முடியாதுன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அவன் எனக்கு ஆசையா வாங்கி தந்த போன்மா உடஞ்சிருச்சு, பக்கத்துல ரிப்பேர் பண்ற கடை இருக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க ரிப்பேர் பண்ற கடையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வளர்மதி சொல்றாங்க. என்கிட்ட ஒரு பட்டன் போன் இருக்கு, அதை வேணா யூஸ் பண்ணிக்கோ, இந்த கபோர்ட்ல தான் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோயினோ கபோர்ட்ல இருக்க அந்த போனை எடுத்துக்கிறாங்க.
அதே சமயம் முருகன் ஒரு பையனை எனக்கு தெரியும், அந்த பையனை கூப்பிடுறேன், அந்த பையன் கிட்ட போனை தா அப்படின்ற மாதிரி வளர்மதி சொல்லிடுறாங்க. ஈரனும் மேக்கப் பண்ற கிட்ட எடுக்கிறாங்க, அதுல இருந்த கண்ணாடி இப்ப இல்ல. சரி மேக்கப் பண்ணலான்ற மாதிரி லிப்ஸ்டிக் எடுக்கிறாங்க, பார்த்தா லிப்ஸ்டிக்லாம் கூட காலியான மாதிரி இருக்கு. யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா வளர்மதி கண்ணாடி வச்சிருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, மேக்கப் போடுறதுலாம் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி இவங்கள விட்டுறாங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு வாசலுக்கு வந்து பார்த்தா முருகன் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. நீங்க தான் முருகனா, உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்ப உடஞ்சிருக்க போனை காட்டுறாங்க. அவரும் பார்த்து சரி பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பாய் ஃப்ரெண்ட் ஆசையா தந்தது, எப்படியாவது ரெடி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குறைஞ்சது ஒரு மாசமாவது ஆகும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல ஒரு மாசத்தையாவது ரெடி பண்ணி எடுத்துடுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினுக்கு அடிக்கடி கெட்ட கனவு வருதுல, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி வியர்டான போட்டோ இருக்கிறதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. நம்மள சுத்தி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கனவு வரும், நம்ம மைண்டும் இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொன்னார்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இவங்க தூங்குறதுக்கே ரொம்ப இந்த இடத்துல பயந்துட்டுலாம் இருக்காங்க. இந்த பாட்டியை யாரு லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாட்டி செங்கலை கொஞ்சம் உடைச்சிடுறாங்க, தண்ணியில கலந்துடுறாங்க. இப்ப அதை எடுத்து மூஞ்சில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதை வச்சு ஒரு படம் வரைகிறாங்க. பொம்மை படம் மாதிரி தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப ஈரினோ வளர்மதி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், என் மேல கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோவம்லாம் பட மாட்டேன் சொல்லுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, பிரெக்னன்சி கிட்ட எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா ஈரோவால இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, அதை பத்தி சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிமா பிரெக்னன்ட் ஆவ, இந்த காலத்து பொண்ணுங்களாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க திட்டுறாங்க. அம்மா கோவப்படக்கூடாதுன்னு சொன்னல, தெரியாம நடந்துருச்சு, இது அவனுக்கு சர்ப்ரைஸா சொல்லலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பதான் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா வளர்மதின்னு யாருமே கிடையாது. இவ்வளவு நேரம் ஈரின் கிட்ட பேசிட்டு இருந்தது ஹீரோ தான். ஹீரோ தான் வளர்மதி மாதிரி கண்ணுக்கு தெரியறாரு போல. இது எப்படி பாசிபிள்னு தெரியல. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு போல. அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க முகம் பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடியில முகத்தை இவர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவர் சம்பந்தப்பட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இவருமே காட்டு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்தை இவர் மார்க் பண்ணிடுறாரு. அங்க உட்காந்து பூஜை எல்லாம் பண்றாரு. பாக்ஸுக்குள்ள ஒரு சிலை தான் இருக்கு. அந்த சிலையை எடுத்து பக்கத்துல வச்சிடுறாரு. அந்த சிலைக்கு இவரோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மேல ஊத்துறாரு. அப்படி பண்ணும் போது அந்த சிலையில இருந்து ஒரு ஒளி வருது. அதே மாதிரி ஒரு பயிர் வந்து நிக்குது. அந்த பயிரை மட்டும் இவர் கையில எடுத்துக்கிறாரு. இப்ப பாஸ்ட் கதையை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீடர் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு இளமையா இருக்கணும், சாகா வரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ கேட்ட வரத்தை நான் தரேன், ஆனா இளமையா இருக்கிறதுக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணணும். இத பண்றது மூலியமா 12 வருடங்கள் நீ இளமையா இருக்கலாம். இத தொடர்ச்சியா பண்ணா நீ காலம் முழுக்க இளமையா இருக்கலாம்ன்ற மாதிரி தான் அந்த ட்ரிக்க சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு பூஜை பண்ணா ஒரு விதை கிடைக்கும். அந்த விதையை ஒரு பொண்ணோட வயிற்றுக்குள்ள செலுத்திடணும். அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துடணும். அந்த பொண்ணுக்கு ஒரு கரு உண்டாகும் பாத்தீங்களா, அந்த கருவை இவர் பாதியிலேயே எடுத்துடணும். அந்த கருவை எடுத்து பூஜை பண்றது மூலியமா இவருக்கு 12 வருஷம் இளமை கிடைச்சிரும். அதே சமயம் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கொஞ்சம் வயசானவங்களா மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களோட வயசை தான் இவர் எடுத்துக்கிற மாதிரி. அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, சாமர்த்தியமா தான் பண்ணணும். அப்ப மட்டும்தான் உனக்கு இது கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இந்த முனிவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவர் ஏத்திருப்பாரு. அதுதான் நம்ம ஹீரோன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் வேலை பாக்குறாங்க. கொஞ்சம் வேலை பார்க்கும் போதே பயங்கரமா இவங்களுக்கு டயர்ட் ஆயிருது. என்ன வயசான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வெள்ள முடியே வந்துருச்சு, அது அவங்களுக்கு தெரியல. இப்ப உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, இவங்க சேர்ல படுத்த மாதிரியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி உட்காந்து கிரிக்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல நிறைய ரத்தம்லாம் இருக்கு. என்ன ரத்தம்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ யாருன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டே தொடுறதுக்காக போறாங்க. சட்டுன்னு அந்த பொண்ணு அங்க இருந்து மறைஞ்சிடுறா. எல்லாமே இல்யூஷன் தெரிஞ்சோன்னே இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் சமையல் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. ஈரின் கண்ணாடியை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவங்க கத்தியில நம்ம முகத்தை பார்க்கலான்ற மாதிரி பாக்குறாங்க. ரொம்ப வயசான மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. என்ன ரொம்ப வயசான மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அம்மாக்கு காஃபி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. இவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி இவங்க தேடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த அம்மாவை இவங்களால பார்க்க முடியுது. ஏன்னா ஹீரோ நடுவுல வெளியே போவார்ல, அந்த மாதிரி தான் வெளியே போயிருக்காரு போல. எங்கம்மா போனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல தான் போனேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. வளர்மதின்னு யாருமே கிடையாது, இங்க உண்மையில ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோ தான் வளர்மதி மாதிரி இவங்களோட கண்ணுக்கு தெரியுறாரு. ஹீரோவும் நான் வாக்கிங் போயிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த பாட்டிக்கு சாப்பாடு தரதுக்காக தான் வந்திருக்காரு.
பாட்டிக்கு இவர் தான் ரெகுலரா சாப்பாடு தராரு போல. அந்த முனிவர் சொன்ன மாதிரி பண்ணி தான் ஹீரோ இன்னமும் இளமையா இருக்காரு. ஆனா இந்த பாட்டி கிட்ட மட்டும் அது மிஸ் ஆயிருக்கும். இவங்க பாட்டிலாம் கிடையாது, ஒரு வயசு பொண்ணு தான். இவங்க கிட்ட இருந்து கருவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப அவங்க சண்டை போட்டு தடுத்திருப்பாங்க, அதனால மிஸ் ஆயிருக்கும். அதனால திரும்பி இவங்க உடம்புல கருவை செலுத்தி இருக்காரு. இந்த வாட்டி நான் எடுத்துருவேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. வயிற்றுல இருந்து கரு எடுக்கிறாருல, அந்த ரத்தத்தை தான் இவர் குடிக்கணும் போல. பாட்டி இருக்காங்கல்ல, இந்த வாட்டியும் அது நடக்காதுரா, இந்த பொண்ணு கிட்டயும் நீ ஏமாறதான் போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இவருமே கோவப்பட்டு லைட்டா அடிக்கிறாரு. நீ வேணா பாரு, இந்த வாட்டி எல்லாமே நல்லபடியா நடக்கும், அதே மாதிரி உன்கிட்ட இருந்தும் நான் கருவை எடுப்பேன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி சொதப்பிக்கோன்ற மாதிரி பாட்டி சொன்னாங்கல்ல, அதை பத்தியே தான் இவர் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா செந்தில்னு ஒரு நபர் பேச வந்தார்ல, செந்தில்லாம் வந்திருக்க மாட்டாரு. இவர் தான் ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. என் வீட்டுல ஒரு வாரம் இருன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆக்சுவலா அந்த விதையை இவரோட வாயில போட்டு மென்றிருப்பாரு. அந்த விதையை அவங்களோட வாய்க்கு மாத்தி இருப்பாரு. அவங்க கூட ஒன்னா இருந்து அவங்கள பிரெக்னன்டாவும் ஆக்கியிருப்பாரு. ஆக்சுவலா போனை ரிப்பேர் பண்றேன்னு முருகன் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, முருகன்லாம் வந்திருக்க மாட்டாரு, அதுவும் ஹீரோ தான் வந்திருப்பாரு. போனை வாங்கிட்டு கிளம்பி இருப்பாரு. அவங்க முகத்தை அவங்க பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி உறுதியா இருந்திருப்பாரு. பிளான் சொதப்பிக்கணும் அந்த பாட்டி சொன்னதை பத்தியே தான் இன்னமும் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, சாப்பிட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு பசிக்கலமா, நீ சாப்பிடுன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்ப லெட்டர் கொடுக்கறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. எவ்வளவு தூரமா நடந்து வரது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இந்தாங்க அப்படின்ற மாதிரி தராரு. பார்த்தா உள்ள மயில் இறகு இருக்கு. ஏமா இதை தரதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவருமே புலம்புறாரு. இப்ப ஈரினே இவரோட போனை வாங்கிடுறாங்க. வேகமா இவங்க ஃபேஸ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா போனு கையில இருந்து ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி போகுது. எங்க பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் போனை புடிங்கிடுறாரு. இப்ப வளர்மதி பின்னாடி வந்து நிக்கிறாங்க. வளர்மதி மாதிரி தெரியல, ஹீரோ மாதிரி தான் அவரோட கண்ணுக்கு தெரியுது. அவருமே சார்ன்ற மாதிரி பேசுறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. யார சார்னு சொல்லி பேசினாரு அப்படின்ற மாதிரி ஈரின் இந்த இடத்துல லைட்டா கன்ஃபியூஸ்லாம் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட மயிலிறக அனுப்பி வைக்க சொன்னாங்கல்ல, அது இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு போல. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க. டவர் கிடைக்கவே மாட்டேங்குது. டவர் எங்க தான் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற வளர்மதி இருக்காங்கல்ல, இந்த சைடு போமா, அங்க கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரினும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப லாக் செய்யப்பட்டிருக்க பாட்டி நமக்கு காட்டுறாங்க. அவங்க பொம்மைலாம் வரைஞ்சாங்கல்ல, நம்ம மூஞ்சி எப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி தான் வரைஞ்சு பார்த்திருப்பாங்க. இப்ப சின்னதா ஒரு கிளாஸ் பீஸ் கிடைக்குது. ஹீரோ கோவப்படும் போது கிளாஸ் பீஸ் உடைஞ்சிருக்கும். அதுல முகத்தை பாக்குறவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பிரெக்னன்ட்டா இருக்கிறத சொல்லிட்டோமா, சீக்கிரமா நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா வளர்மதி கிட்ட வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா மெசேஜ் அனுப்புனதே இவர் தானே, அதனால இவருமே லைட்டா ஸ்மைல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த செந்தில் பையன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுவாங்கல்ல. செந்தில்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டான், ஹீரோ தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இங்க வருவாரு போல. இப்ப ஹீரோ கருவை எடுக்க வேண்டிய நாள் வந்துருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மயக்கமாக்குற துணியை எடுத்துட்டு வந்துடுறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க மேலேயே போடுறாரு. அவங்களுமே இந்த இடத்துல மயக்கமாயிடுறாங்க. இப்போ ஒரு சாரை ரெடி பண்ணி அவங்களை குடிக்க வச்சிடுறாரு. வலி தெரியாம இருக்கிறதுக்காக தான் இந்த சாரை குடிக்க வச்சிருக்காரு போல. இப்ப வயிற்றுல இருக்க அந்த கருவை எடுத்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்க வயிற்றுல இருக்க கருவை எடுத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு வலிக்குது, ஆனா இன்னும் இவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. இவருக்குமே தேவையானது கிடைச்சிருது, சந்தோஷப்பட்டு இருக்காரு. வயிற்றுல இருந்து அந்த பயர் தான் எடுத்திருக்காரு. அது மூலியமா திரும்பி பூஜை பண்ணும் போல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் முழிச்சோன்னா பயங்கரமா வயிறுலாம் வலிக்குது. பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியல. இவங்களுமே வளர்மதியை பார்க்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. வளர்மதி இருக்கிற மாதிரியே தெரியல. வேற யாரையாவது கூப்பிடுவோன்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பழைய வீடை இவங்க கவனிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா பாப்போன்ற மாதிரி உள்ள வராங்க. உள்ள இருக்க பாட்டியை பாக்குறாங்க. நீ வந்துட்டியா, என்ன மாதிரியே ஒன்னையும் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது இவ்வளவு இருக்கான்ற மாதிரி ஈரின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப வளர்மதி ரூம்ல தான் உட்காந்து இருக்காங்க. ஈரின் இருக்காங்கல்ல, திரும்பி இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் எங்கம்மா போனன்ற மாதிரி வளர்மதி நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப நீ என்னோட கண்ணுக்கு சரவணனா தான் தெரியுற. அந்த இடத்துல ஒருத்தங்களை அடைச்சு வச்சிருக்கல, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எதுக்காக சரவணா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா கேக்குறாங்க. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருமே இல்லாத வீக்கான பொண்ணுங்களை தான் இவர் டார்கெட் பண்ணுவாரு போல. அந்த மாதிரிதான் இவங்களை ஏமாத்தி இருக்காரு. இவங்களுமே தயவு செஞ்சு என்ன விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா உன்னை விட என்னோட இளமை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் வயசானவர் மாதிரி மாறுறாரு. இவரோட உண்மையான தோற்றம் இப்படிதான் இருக்கும். இவர் இளமையா மாறுறதுக்காக அந்த பூஜையை அப்பப்ப பண்ணுவாரு. இப்ப வயசானவரா மாறிட்டார்ல, இப்ப இளமையா மாறுறதுக்கான பூஜையை பண்ணலான்ற மாதிரி இங்க இருந்து இவர் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பூஜையை கரெக்டா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 12 வருஷம் இளமையா இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பி வயசானவரா மாறினதுக்கு அப்புறம் திரும்பி இந்த பூஜையை பண்ணணும். இந்த மாதிரி தான் இவர் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருமே பூஜையை இந்த இடத்துல பண்ணி முடிச்சிடுறாரு. இவருக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இப்ப அந்த பாட்டி ரூம்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க போல. இவர் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. காலையில் தான் ஹீரோ கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சவரு சுத்தி முத்தி பாக்குறாரு. கண்ணாடி வைப்பார்ல, அதை எடுத்து இவரோட முகத்தை பாக்குறாரு. திரும்பி இவர் இளமையா மாறிடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இன்னும் 12 வருஷம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பாட்டி அவனை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி தான் தப்பிச்சிருப்பாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியல போல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் எரிச்சிருவோம், இங்க இருந்து கிளம்பிடுவோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க. ஹீரோ நம்மளை நல்லா ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவர் தந்த லெட்டரு பொம்மைன்னு எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி சிலைய பார்க்கலாம் நினைக்கிறாரு. பார்த்தா சிலை அந்த இடத்துல மிஸ் ஆகுது. சிலை எங்க போச்சுன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இந்த பாட்டியோ இல்ல ஹீரோயினோ அந்த சிலையை எடுத்திருக்காங்க போல. இப்ப ஹீரோயின் கிட்ட தான் அந்த சிலை இருக்கு. ஹீரோயின் பொருள்லாம் எரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல அந்த சிலையும் போட்டுடுறாங்க. இவருமே சிலையை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா தேடிட்டு இருக்காரு. ஆனா சிலை இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிருது. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் போது இவரோட உடம்போ எரியற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. இவர் இருக்கார்ல, திரும்பி இந்த இடத்துல வயசானவரா மாறிட்டு இருக்காரு. அந்த சிலையினால் தான் இவர் எங்க இருந்திருப்பாரு, இப்ப திரும்பி வயசானவரா மாறிடுறாரு. ஒரு பாட்டி கத்திட்டு இருந்தாங்க, ஹீரோ காசு தரலாம் நினைச்சாரு பாத்தீங்களா? உண்மையில அவங்க பாட்டி இல்ல, ஹீரோவால ஏமாத்தப்பட்ட ஒரு பொண்ணா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்கள கூட்டு போகும்போது ஒரு காடு கீழே விழுந்தது இல்ல, அது அந்த பாட்டியோட காடா தான் இருக்கும். அந்த பாட்டியோட பேத்தி காடெல்லாம் கிடையாது. அந்த காடுமே ஈரினோட கண்ணுக்கு படுது. ஈரின் இருக்காங்கல்ல, அந்த காடையும் எரிச்சிடுறாங்க. இப்ப இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அங்க வயசானவரா மாறிடுறாரு. ஆனா இவங்க எரிச்சிட்டு போன சிலையை யாரோ எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கை யாரோடது அப்படின்றது நமக்கு தெரியல. ஹீரோ இறந்துலாம் போயிருக்க மாட்டாரு. ஏன்னா ஹீரோக்கு சாகவரம் இருக்கு. இளமையா இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோம். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலன்னா இவர் வயசானவரா கஷ்டப்பட்டு வாழணும். இப்ப அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இந்த சிலையை யாரு கையில எடுக்கிறான்னு தெரியல. அவங்க கையெல்லாம் பார்க்க கொஞ்சம் இளமையா தான் தெரியுது. யார் எடுக்கிறாங்கன்றத காட்டாமையே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.